ஆன்மீக தளம் உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் வேல்மாறலை எந்த முறையில் எப்படி படித்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் நாம் பிறப்பது முதல் தன்னுடைய வாழ்நாள் இறுதி வரை பல விதமான நன்மைகளை அனுபவிக்க வேண்டும் என்று போராடுவோம். அந்த நன்மைகள் நடைபெறாத பட்சத்தில் அதற்குரிய வேண்டுதலையும் நாம் கடவுள்கிட்ட முன்வைப்போம். அந்த வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறுவதற்கு ஒரே ஒரு பதிகம் நமக்கு உதவி செய்யும். அந்த பதிகம்தான் வேல்மாறல். வேல்மாறலை எந்த முறையில் எப்படி படித்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். முருகப்பெருமானை பலரும் பல விதங்களில் வழிபாடு செய்கிறாங்க. முருகப்பெருமானுக்குரிய பாடல்களை தினமும் பாராயணம் செய்கிறது, முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறது, அறுபடை வீடுகளுக்கு சென்று வழிபாடு செய்வதுன்னு சொல்லி பல விதங்களில் வழிபாடு செஞ்சிட்ருக்காங்க. முருகப்பெருமானுக்கு உகந்த வேல்மாறலை பாராயணம் செய்வதன் மூலமாக ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். வேல்மாறல் படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு வெள்ளியால் ஆன சிறிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு வேலை நீங்கள் வாங்கிக்கோங்க. அந்த வேலிற்கு பால், சந்தனம், தண்ணீர் போன்றவற்றால் அபிஷேகம் செய்து சிவப்பு நிற மலர்களை பயன்படுத்தி அர்ச்சனை செய்து அந்த வேல்மாறலை நாம் படிக்கணும். இப்படி படிப்பதன் மூலமாக நாம் வைக்கிற கோரிக்கைகள் நமக்கு நிறைவேறும். இந்த வேல்மாறலை தினமும் படிக்கலாம். காலை 5 மணிலிருந்து 6 மணிக்குள்ளே நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து படிக்கணும். அப்படி தினமும் படிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் படிக்கலாம். அப்படியும் என்னால் படிக்க இயலாது அப்படின்னு நினைக்கிறவங்க மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி திதி அன்று வேல்மாறலை நீங்கள் படிக்கிறதுங்கிறது ரொம்பவே சிறப்பு. இதில் எந்த நாள் உங்களுக்கு ஏற்றவாறு இருக்குதோ அந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு வேல்மாறலை படிக்கலாம். செவ்வாய்க்கிழமை தோறும் காலை 6 மணிலிருந்து 7 மணிக்குள் வேலிற்கு அபிஷேகம் செய்து சிவப்பு நிற மலர்களால் வேலிற்கு வேல்மாறலை படித்த வண்ணம் நீங்கள் அர்ச்சனை செய்வதன் மூலமாக குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்குவாங்க, விளையாட்டுகள்லையும் சிறந்து விளங்குவாங்க. படிப்பில் எந்தவித ஒரு முன்னேற்றமும் இல்லை, படிப்பே வரலை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இப்படி தொடர்ச்சியாக செவ்வாய்க்கிழமை தோறும் வேல்மாறலை படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா படிப்பில் நீங்கள் சிறந்து விளங்குவீங்க. அதே போல் சஷ்டி திதி அன்று வேல்மாறலை காலை 5 மணிலிருந்து 6 மணிக்குள் படிப்பவர்களுக்கு திருமண தடை விலகும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். தொடர்ச்சியாக நீங்கள் 5 சஷ்டிகள் இந்த வேல்மாறலை நீங்கள் படிங்க. கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். முருகப்பெருமானுக்கு சர்க்கரை பொங்கல் நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கணும். தினமும் தொடர்ச்சியாக வேல்மாறலை படிக்கணும்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து 48 நாட்கள் காலையில் 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள வேல்மாறலை நீங்கள் பாராயணம் செஞ்சு பாருங்கள். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைக்கும். வேலையிலையும் எந்தவித ஒரு முன்னேற்றமும் இல்லைன்னு நினைக்கிறவங்க இந்த முறையில் பாராயணம் செய்தால் உங்களோட கடின உழைப்பிற்கு ஏற்ற ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வேல்மாறலை பாராயணம் செய்ய ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு காலை 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ளே இந்த வேல்மாறலை நீங்கள் படிக்கணும். தொடர்ச்சியாக 7 நாட்கள், அதாவது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை இந்த வேல்மாறலை நீங்கள் படிப்பதன் மூலமாக தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீடு கட்டுவதற்குரிய யோகம் உங்களுக்கு உண்டாகும். வேல்மாறலை படிக்கணும்னு சொல்லி நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னாலே வெள்ளியினால் ஆன வேல் வாங்கிக்கலாம். வேல்மாறல் நீங்கள் படிக்கும் பொழுது கண்டிப்பாக வேலுக்கு பசும்பால், சந்தனம், தண்ணீர் போன்றவற்றால் அபிஷேகம் செய்யணும். பிறகு சிவப்பு நிற திரியை பயன்படுத்தி ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க. சிவப்பு நிற மலர்களால் முருகப்பெருமானுக்கு நீங்கள் அர்ச்சனை செய்யணும். அதே சமயம் இந்த மந்திரத்தை 18 முறை நீங்கள் உச்சரிக்கணும். முருகப்பெருமானுக்கு உங்களால் இயன்ற, அதாவது ஏதாவது ஒரு பிரசாதத்தை நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கணும். இந்த முறையில் நீங்கள் முழு நம்பிக்கையுடன் நிதானமாக வேல்மாறலை படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் நிறைவேறும். நீங்கள் முருகப்பெருமான் கிட்ட கேட்ட வரம் கிடைக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும். இந்த வேல் வழிபாட்டுக்கு வாங்க முடிகிறவங்க வெள்ளியினால் ஆன வேல் வாங்கிக்கோங்க. வெள்ளியினால் ஆன வேல் வாங்க முடியாதவங்க கடைகளில் விற்கக்கூடிய செம்பு, பித்தளை போன்ற வேல் நீங்கள் வாங்கிக்கலாம். வெளியில் போய் எங்களால் வாங்க முடியாதுன்னு சொல்கிறவங்க நாங்கள் திருச்செந்தூரில் தான் இருக்கிறோங்க. திருச்செந்தூர் முருகப்பெருமான் சன்னதியில் தான் முருகப்பெருமானோட வேல் சிலை, கீச்செயின், அப்புறம் முருகப்பெருமானோட ஃபோட்டோ ஃப்ரேம், கேலண்டர் இது எல்லாமே நாங்கள் விற்பனை செய்கிறோம். வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள்.
நம்ம சேனல்லையும் கூட ஷார்ட்ஸில் நாங்கள் காண்டாக்ட் நம்பர் போட்டிருக்கோம். நீங்கள் வேணுங்கிறவங்க வந்து எங்ககிட்ட வாங்கிக்கலாம், காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.